பெட்ரோலு டீசல் யார் கண்ட்ரோலில் இருக்குது? மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது. இதுக்கு தமிழ்நாடு தான் காரணம், இந்த மாவட்ட ஆட்சியர் தான் காரணம்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் டிவியில் அப்படி போடணும்னு விரும்புனீங்களா? என்ன தெரிஞ்ச நியாயம்? சரியான நிர்வாகம் இல்லை. அதுக்கு காரணம் மாண்புமிகு பாரத பிரதமர் தான். 11 வருஷம் ஆட்சி செய்தாலும் அது தன்னை திரும்பி பார்க்கணும். புகழுக்கு அடிமையாகக்கூடாது. பல நாடுகளுக்கு போயிட்டு வந்தோம் என்பது பெருமை இல்லை. பல நாடுகளோட என்ன உறவு வச்சுருக்கீங்கிறது தான் முக்கியம். எந்த நாடாவது சுற்றி இருக்க நாடுகளோ அண்டை நாடுகளோ உங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க? பாரத பிரதமர் தனி விமானத்தை எடுத்து உலகம் பூரா சுற்றி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? நோ யூஸு. நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரி. இதில் என்ன இந்த டெமோக்ரஸியை காப்பாற்றிருக்கோமா? நம்முடைய ட்ரம்ப் சொல்கிறாரு, நம்ம பாரத பிரதமர்கிட்ட ஒரு 30 நாளைக்கு ரஷ்யாவில் நீங்கள் குருடு வாங்கிடுங்க, குருடாயில் வாங்கிடுங்க, 30 நாள் வாங்கிடுங்க. யார் அனுமதி? அமெரிக்கா அனுமதி தருது நமக்கு. என்ன அனுமதி தருது? ஒரு 30 நாள் நீங்கள் வாங்கிடுங்க. எவ்வளவு ஒரு பாரத பிரதமர் இந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணாண்டாமா? எவ்வளோ பெரிய கண்ட்ரி, 150 கோடி மக்களுக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பிரதமர் என்ன பதில் சொல்கிறாங்க? இதே டெல்லியில் இறங்கி அங்கே உள்ள வெளியுறவுத்துறை துணை அமைச்சர், வர்த்தகத்துறை துணை அமைச்சர்னு நினைக்கிறேன், இறங்கி கிறிஸ்டோபர்னு நினைக்கிறேன், டெல்லியில் உட்காந்துக்கிட்டு ஒரு பேட்டி கொடுக்காரு. நாங்கள் எந்த நாட்டோடு வர்த்தகம் பண்ணாலும் எங்களுடைய நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கும் லாபம் வருமானி தான் பார்ப்போமே தவிர இந்தியாவிலிருந்து ஒரு பொருள் வருதோ அல்லது இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணமோ இந்தியாவுக்கு ₹1 கூட அதில் லாபத்துக்கு நாங்கள் வழிவகுக்க மாட்டோம். அவங்க இப்படியே தான் இருக்கணுமே தவிர எங்கள் அளவுக்கு அவங்கள வளர விட மாட்டோம். எந்த ரியாக்ஷனும் பண்ணாங்களா? இல்லையே. ஆனால் அதே அளவுக்கு பேசவே மாட்டார்னு சொல்லி இவரால் விமர்சனம் பண்ணப்பட்ட மன்மோகன் சிங் அமெரிக்காவில் இருக்கின்றார். ஈராக்கோடு போர் நடக்கு, இது தப்புன்னு சொல்லி அமெரிக்க மண்ணிலிருந்து பேசினவர் பாரத பிரதமர் மன்மோகன் சிங். பேசினாரா பேசலையா? நம்முடைய ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தார் ராஜன், தெரியுமில்ல? ராஜன் தானே அவர் பேர்? ரகுராம் ராஜன். அந்த ரகுராம் ராஜன் அமெரிக்காவில் இருக்கிறார். இப்போ அமெரிக்காவில் இருந்துட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா? நம்முடைய அமெரிக்க அரசு, ட்ரம்ப் அரசு இந்தியாவுக்கு 50% வரி விதிப்பு பண்ண உடனே அவர் என்ன சொல்கிறாரு? அந்த ஊரில் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு? இந்திய மக்களுக்கு விரோதமான வரி விதிப்புங்காரு. இந்திய மக்களுக்கு விரோதமான வரி விதிப்பு ஒரு பாரத பிரதமர் சொல்ல முடியல, வெளியுறவு சொல்ல முடியல, வர்த்தகத்துறை அமைச்சர் சொல்ல முடியல. இவங்கெல்லாம் என்ன கணக்கில் வராங்க சொல்லுங்க? நீங்கள்லாம் என்னைக்காவது மாண்புமிகு பாரத பிரதமர், ரயில்வே அமைச்சர் இருக்கார்ல, என்னைக்காவது ஒரு ட்ரெயினுக்கு கொடி அசைச்சிருக்காரா? எங்கேயாவது விபத்து நடந்துன்னா போனோம். அந்த ஒரு வேலையை தவிர வேறு வேலை இருக்கா அவருக்கு? ஒன்றும் கிடையாது. விமான அமைச்சர் இருக்கார், விபத்து நடந்தால் தான் எங்கேயும் போகணும். அதே போல் வெளிநாட்டில் போய் இராணுவத்துக்கு தேவையான தளவாடம் வாங்குதியா? ஃப்ரான்ஸ் நாட்டில் டச்சல் கம்பெனியில் ரஃபேல் விமானம் வாங்குதியா? யாரெல்லாம் போறியா? வெளியுறவுத்துறை அமைச்சர் போனாரா? இராணுவ மந்திரி போனாரா? யார் போனாங்க? வெட்க. ஆக எந்த அமைச்சரையும் செயல்பட விடாமல் நான் தான் ஒன்று சொல்லி இப்படி இருந்தால் எப்படி நடக்கும் நாடு? அதுதான் வெளிநாடுகளெல்லாம் நம்மகிட்ட இல்லை. போகிற நாடுலெல்லாம் அதானி அம்பானிகளை கூப்பிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தான் போய் பேசுகிறாங்களே தவிர சிலோனில் கூட நம்முடைய விண்டு மில் போடுங்க, சோலார் போடுங்க, அதானிக்கு கொடுங்கன்னு கூட்டி கொண்டு போய் சொல்கிறார். அந்த ஒரு சின்ன நாடு நம்மளை மதிப்பாங்களா? சுற்றி எந்த நாடாவது இந்தியா கூட நிற்குன்னு யாரையாவது சொல்லுங்க பார்ப்போம். யாரும் இல்லை. உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்க போகிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த குற்றத்திற்கும் போலியான குற்றவாளியை ப்ரொடியூஸ் பண்ணலை. நீங்கள் காவல்துறையிட்டையும் கேளுங்க, நீங்கள் பத்திரிகையாளர்கள். இதுக்கு முன்னால் 21க்கு முன்னால் 11லேருந்து 10 ஆண்டு காலத்தில் எந்த குற்றத்துக்காவது உண்மையான குற்றவாளி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா? ஆனால் நீங்கள் பத்திரிகைகள் பார்த்தும் பார்க்காமலும் சில நேரங்களில் உண்மையான செய்தி மாதிரி அதை எழுதி விடுவீங்களே தவிர பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்களே தவிர அதை பண்ண மாட்டாங்க. இந்த அரசு வந்ததுக்கப்புறம் எதிரியாக சொல்லுங்கள், இது ஒரு மிருகத்தனமான செயல், கண்டிக்கத்தக்க செயல், வன்மையாக கண்டிக்க வேண்டும். பெரும்பத்து விவகாரமாக இருந்தாலும் சரி தான், தூத்துக்குடி சம்பவமாக இருந்தாலும் சரி தான்,
இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுகின்றவர்களை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்னால் அவர்களை கொண்டு விட்டு தண்டனை வாங்கி கொடுப்போம். கோயம்புத்தூரில் ஒரு பெண்மணி கல்லூரி மாணவிக்கு என்ன நடந்து அப்படியே உள்ளே வச்சு என்ன செய்கிறோம், தண்டனையை வாங்கி கொடுத்துருந்தோம். அதுபடி தான் நம்முடைய முதல்வருடைய இது ஸ்டைல் இப்படி தான் இருக்கும். ஆகவே குற்றவாளி தப்ப முடியாது. கேஸுக்கு கொடுத்ததுக்கும் ஒரு குற்றம் நடந்ததுக்கும் கம்பேர் பண்ண முடியுமா நீங்கள்? இந்த அரசு செயல்படலை, அதனால தான் வெகுஜன மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு ஒன்றும் இல்லையா. ஒரு குற்றம், அதுக்கு நடவடிக்கை. நிறைவேறாத ஆசைன்னா ஒன்றே ஒன்று, கோயம்புத்தூர் மாதிரி இந்த பகுதி மக்களும் படித்தவங்க தொழிலுக்கு வரணும். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இளம் தொழில் அதிபர்களை அவங்கள கூட்டு, அதுதான் ஸ்டார்ட் அப். அதில் தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்குது. நம்ம மாவட்டம், நம்ம பகுதி மக்கள் அந்த வாய்ப்பை வேலைக்கு தேடக்கு இல்லாமல் வேலை கொடுக்கக்கூடியதுக்கு வரணும். அதுக்குள்ளே எல்லா வாய்ப்பும் இருக்குது. அவங்களுக்கு நம்பகத்தன்மையை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து மீண்டும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் 2வது முறையாக ஆட்சியில் அமர்ந்ததும் நிச்சயமாக நான் நினைக்கிறது நடக்கும்னு நம்புகிறேன். பொண்ணுக்கு கண்ணாடி வச்சா தேடணும். முதல் நாள் ஒரு கட்சி ஆரம்பித்த அன்னைக்கு பாவநாசம் அணையை திறந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன் பாருங்கள். புஷி ஆனந்தும் அமித்ஷாவும் நண்பர்கள், அவங்க சொல்லி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் கட்சி ஆரம்பித்தா தான் ஊர் ஊராக தெரு தெருவாக நான் முதல்வர் ஆகிறேன், எனக்கு வாக்களியுங்கள், மத்திய அரசு இந்த தவறுகள் செய்கிறது, மாநில அரசு இந்த தவறு செய்கிறது, நான் முதல்வராக மக்களுக்கு இந்த பணியாற்றி போகிறேன், எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எங்கேயும் சொல்ல. அப்போ யார் அவங்க சொல்லியிருக்காங்க நம்முடைய கூட்டணி ஆட்சி வரும்னு யார் சொல்லுதா? முதல் கூட்டத்தில் யார் சொன்னா? விஜய் தானே சொன்னார். மறந்துட்டேல? சொன்னாரா சொல்லலையா? சொன்னார்ல தம்பி, இல்லை நான் தப்பாக சொல்லிட்டேனா? வடிவேலு பாணியில் அவர் தான் சொன்னார். அப்போ அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. நீங்கள் சுற்றி இருக்கவங்க யாரெல்லாம், புஷி ஆனந்த், அமித்ஷா நண்பர், அந்த வருண் ராஜா, அருண் ராஜா ஐஆர்எஸ், அவர் இவருக்கு வருமான வரி சோதனைக்கு அனுப்புனது அவர் தான். அதே ஆள் தான் கட்சியில் பொறுப்பு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பதவியில் அங்கே போய் உட்காந்துக்காண்டி நம்ம தம்பி ஆதவ அர்ச்சுனா இந்தியா முழுதும் அவங்க மாமனார் லாட்ரி விற்காரு. அதுக்கு யார் தயவு வேணும்? பாரத பிரதமர் தயவு வேணுமா, எடப்பாடி ஐயா தயவு வேணுமா? பாரத பிரதமர் தயவு தான் வேணும். அப்படி தானே வேணும். அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ 4 நாளைக்கு முன்னால் 125 மாவட்ட செயலாளர் தாவேக்கையில் வைத்து பிசியில் கூட்டம் நடத்துகிறாங்களா நடத்தலையா? நடத்துகிறது யார்? புஷி ஆனந்த். அதை யார் நடத்திருக்கணும்? விஜய். எப்போ நான் முதலமைச்சர் ஆகணும், கிரவுண்டு எப்படி இருக்கு, நம்ம ஜெயிச்சிடலாமா, நான் முதல்வர் ஆகிடலாமா, அப்படி தானே கேட்கணும். அவர் என்ன கேட்டார்? புஷி ஆனந்த், பிஜேபியோட நம்ம கூட்டணிக்கு போகலாமா போகக்கூடாதா? பெரும்பாலானவர்கள் போகலாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். புஷி ஆனந்த் சொன்னார். அதுக்கு தகுந்தபடி சாக்கு போக்காட்டி எங்கே போகிறாங்க? நம்முடைய ஐயா எடப்பாடி ஐயா அங்கே போகும்போது என்ன சொன்னாங்க? அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய அவங்க கட்சி அலுவலகத்துக்கு ஒரு முக்கியமான விஷயமா போகிறேன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் மறந்துட்டு. ஆனால் எங்கே போய் இருந்தாங்க? அமித்ஷா வீட்டில் போய் இருந்தாங்க. அதே மாதிரி தான் சிபிஐ விசாரணை போட்டுருதான் நீ அங்கே பேச்சு எல்லாம் முடிச்சுட்டு பண்ணி சொல்லியிருக்காங்க. அங்கே போயிருக்காங்க. நீங்கள் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஆரம்பித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த கட்சிக்கு எவ்வளோன்னு இதுவரை முடிவு பண்ணியிருக்காங்களா? எதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க? பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க. தாவேக்காக சேர்க்கிறதுக்கு பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு இவ்வளவு, உங்களுக்கு இவ்வளவு, உங்களுக்கு இவ்வளவுன்னு சொல்லுவாங்க. ராமதாஸ் ஐயா கட்சி ஆரம்பித்தாங்க, நிறுவன தலைவர். நீர் தலைவர் கிடையாது, உங்கள் பையன்தான் தலைவர். நானா சொன்னேன்? தேர்தல் ஆணையத்தை சொல்ல வைக்காது. ஞானேஷ்குமார் சொன்னால் யார் சொன்ன மாதிரி? பாரத பிரதமர் சொன்ன மாதிரி. பாரத பிரதமர் சொன்னதுக்கப்புறம் மறுப்புண்டா? இல்லை, அவர் தான். இவர் கோர்ட்டுக்கு போனார். நீங்கள் அந்தால சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு தள்ளி விட்டாங்க. அப்படி தானே தள்ளி விட்டாங்க. என்ன நடந்ததில்? இப்போ ஒரு முடிவெடுக்கு பாரதிய ஜனதா கட்சி. சிம்பல் யாருக்கும் கிடையாது, அன்புமணிக்கும் கிடையாது. நீங்கள் வா, ஒரு கொள்கை, ஒரு திராவிட கொள்கை சித்தாந்தத்தான் அவங்களும் வச்சுருப்பாங்க.
அந்த கொள்கை உள்ள கட்சி இப்போ பிஜேபி சிம்பல்ல நிற்க போறாரு பாருங்க. யாரு? அன்புமணி கூட இருக்கவங்க எல்லாரும் இந்த கூட்டணியில் இருப்பாங்க. சிம்பல் எது? சிம்பல். அவங்களுக்கு இப்படி கொள்கை உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி அழிக்கணும், மற்ற கட்சிகளை பண்ணணும், திமுக கிட்ட நெருங்க முடியாது, அதனால இங்கே வர முடியாது. மற்ற கட்சிகளெல்லாம் இப்போ நீங்கள் பாருங்கள், எடப்பாடி ஐயாவுக்கு பிஜேபி டார்கெட் என்ன? அவரை மேடையில் வச்சுக்கிட்டே கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க. அவர் கீழே இறங்கி வந்து ஏன் தலைமையில் தான் ஆட்சிக்காங்க, கூட்டணி கிடையாது அப்படிங்காங்க. நம்ம அம்மா சசிகலா அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. யார் ஆரம்பிக்க சொன்னது சொல்லுங்களா? நீங்கள் பாரத பிரதமர் சொல்லி தானே. அவங்களுக்கு பல இடங்களில் முடக்கப்பட்ட அவங்களுடைய நிதி ஃபண்டு ரிலீஸ் பண்ணியிருக்கா சொல்லுங்கள். பண்ணியிருக்குன்னு சொல்லுறாங்க, பத்திரிகைகள் தான் சொல்லி, நீங்கள் நான் சொல்லலை. எங்கே முடக்கப்பட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது, எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. முடக்கப்பட்ட நிதி ரிலீஸ் பண்ணி கட்சி உங்களுக்கு நல்லா தெரியும். கட்சி ஆரம்பித்து எடப்பாடியை காலி பண்ணாக்கி விட்டுருக்கு. டிடிவி உள்ளிருந்தே காலி பண்ணின்னு வச்சுருக்காங்க. நம்ம ஐயா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நம்முடைய மாண்புமிகு நயினார் நாகேந்திரன், நம்ம பண்ணையார், அவர் எடப்பாடி தலைமையில் ஆட்சி வரன்னு நினைப்பார். மனசுக்குள்ள அந்த சித்தாந்தங்கள்லாம் இருக்குல்ல, என்ன செய்யணும்னு. அப்போ ஒத்த டார்கெட்டு ஏடிஎம்கே காலி பண்ணணும், பாமகவை காலி பண்ணணும், திமுக தான் அதை கொள்கை ரீதியாட்டி இந்தியாவில் இன்னைக்கு துணிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். பொருளாதார ரீதியாட்டு படிப்பு, உத்தியோகம், தொழில் எல்லா வகையிலையும் நம்பர் 1 நாட்டும் இருக்குது. மக்கள் மீண்டும் எத்தனை முறை இருந்தாலும் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் வாக்களிப்பாங்க. மக்கள் முடிவோடு இருக்காங்க. இவங்க எத்தனை பேர், நீங்கள் சொல்கிற தாவேகா உட்பட எத்தனை பேர் கூட்டணி அமைச்சாலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை யாராலும் நெருங்கவும் முடியாது. மீண்டும் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் 200க்கு மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று 2.0 அமர்வார். நன்றி.